எந்த மாவட்டமும் பின்தங்கிய மாவட்டமாக இருந்துவிடக்கூடாது என முதலமைச்சர் உழைத்து வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் ஆட்சியர் அலுவலகத்தில் சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் விரிவாக்க பணிகளுக்காக நிலம் வழங்கியவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாயை 2163 பயனாளிகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வழங்கினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். முதலமைச்சர் டைடல் பார்க்கான ஒரு அடிக்கல் நாட்டு ஒரு நீண்ட ஒரு நாள் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மீன்வள தலைவர்களும் அடிக்கடி சட்டமன்றத்தில் பேசினாருன்னா இவர் நான் பார்க்கும்போது தான் பேசிட்டே இருந்தார். ஸோ அந்த ஒரு முன்னெடுப்பு அதற்கும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நம்மளுடைய டிஆர்பி ராஜாக்கு நான் நன்றி சொன்னேன். ஏன்னா டைம் கிடைக்கும் போது தான் சிஎம் ஆஃபீஸ்க்கு டக்குன்னு உள்ளே போந்து நாங்கள் வந்து அதுக்கான கோரிக்கை பார்த்தோம். நாகப்பட்டினம் மாவட்டம் தான் சிஎம் உடனடியாக அதை சிரிச்சுக்கிட்டு உடனடியாக நான் சொல்கிறப்ப நீங்கள் அதை வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னது அப்படியே எனக்கு அது பெருமையாக இருக்குது. அதுவும் ஒரு 2 நாட்கள் வந்துச்சுன்னா இந்த அமைப்பு நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இது ஒரு கடைகோடிப்பா யாருமே கண்டுக்காத மாவட்டம் அப்படி இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டமும் பின்தங்கியது என்று சொல்லிடக்கூடாத அளவிற்கு அனைத்தையும் ஒரு வளர்ச்சி பாதையில் பரவலான வளர்ச்சியை கொண்டு செல்கின்ற விதத்தில் அந்த அடிக்கல் நாட்டுகின்ற விழாவும் நடைபெறும்.